அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. ஸலவாத்து சொல்வதன் அவசியம் என்ன? குர்ஆனில் அல்லாஹ்வும் மலாயிகாமார்களும் நபி பேரில் ஸலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, அவர்கள் மீது எப்போதும் ஸலவாத்து சலாமும் சொல்வீர்களாக என குர்ஆனில் ஒளி மறைப்பின்றி கூறப்படுவதால் எந்த நேரத்திலும் எப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுவது நம்மீது மிக மிக கடமையாகிறது. ஆதலால் எந்த முஸ்லிமாவது இதை மறுப்பின் குர்ஆனுக்கு மாறுபட்ட கருத்தை உடையவனாவான். இது அவர்களை புகழும் புகழ்ச்சியாகவும் நம் அனைவருக்கும் துஆவாகவும் அமைந்துள்ளது. உருவ வழிபாட்டின் மூலம் இறைவனை அடைய முடியுமா? ஒரு மரம் இருக்கிறது. ஒரு மனிதன் அந்த மரத்தை நினைத்து வந்தால் அந்த மரத்திற்குள்ள சக்தி மட்டும் அவனுக்கு கிடைக்கும். இறைவனுக்கு ரஹ்மான், கிருபையாளன் என்றும் ஒரு பண்பு பெயர் உண்டு. அதை மட்டும் நினைத்து வந்தால் அந்த கிருபை என்ற சக்தி மட்டும் அவனுக்கு கிடைக்கும். எங்குமாய் எல்லாமாய் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளாகிய இறைவனை நினைத்து வந்தால் அம்மனிதனுக்கு எல்லா சக்திகளும் கிடைக்கும். சங்கைமிகு ஷேக் நாயகம் குதுபுஸ்ஸமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அவன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் 1984 ஆண்டு இறுதியில் இந்திய விஜயத்தின் போது அளித்த பேட்டியிலிருந்து